ஒரு நாள் எடுத்து வந்தார். காட்டுக்குள்ளைக்கும் நாட்டுக்குள்ளைக்கும் எல்லாம் சுற்றி வச்சு எப்படியெல்லாம் இயற்கை உருவாகிற இந்த நிலையை இப்போ நாம உட்காந்து நல்ல சாப்பாடு வந்து உட்காந்து நல்ல ஜமன் கேட்குறோம். அந்த சாப்பாடே சாப்பிட விட மாட்டேங்கிறார். ஏன்னா இந்த விட வந்து அரிசி எடுத்து வச்சு ஒரு டப்பா எடுத்துக்கிறோம், 2 மோர் மிளகாய் இதெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதில் இதில் ஒரு துண்டு அதில் ஒரு துண்டு போட்டு காய்ச்சி 2 பேரும் சாப்பிடணும், வெறும் தனியா. அதுக்கப்புறம் பச்சளை ஏதாவது 2 சாப்பிடாது அப்படின்றது. அது என்ன பச்சளை எனக்கு தெரியாது, சாப்பிடாது சரியா போகும் பாரு. அந்த பசி தாங்கக்கூடிய நிலையும் கேட்டு சாப்பிட்டு இருப்பாரு. நிச்சயம் இந்த பச்சளை என்னடா பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த பச்சளை உணர்வு உண்டாகணும். அது காத்துல இருந்து உங்ககிட்ட எப்படி வருது, உனக்கு மனம் வந்துகிட்டே இருக்கு, எப்படி அழிச்சு விடுது, உனக்குள்ள எப்படா பசிக்குன்னு சொல்றேன். அந்த உண்மையை உணர்த்துறதுக்காண்டி இதையும் சுருக்கி அதையும் செய்து அந்த அனுபவ ரீதியில திறந்து வருது. பட்டினியாம் போட வைப்பாரு, காத்திருந்து சுவாசிக்கு நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. அதனால அந்த உண்மை நீர் மாதிரி உடலுக்குள்ள போனவுடனே பாக்கி ஏதோ தண்ணி குடித்தா கூட மாற்றிடும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டு ஒரு செடியை கூப்பிட்டு எடுத்து சொல்றாரு. அந்த செடியை எடுத்துட்டு வந்து தண்ணியில கொஞ்சோண்டு பண்ணாரு, நொங்கு மாதிரி ஆயிப்போம். நொங்கு மாதிரி ஆயிப்போம். எப்படி ஆச்சு தண்ணி உடஞ்சி போச்சு இல்லடா அப்படின்னாரு. அது இன்னொரு செடியை போட்டோம்னு ருசியா உருவாக்க சாப்பிடணும். இப்படி எல்லாம் இயற்கை நெறிகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும் போது தண்ணியில பட்டவன அதிகமா இருக்கு. தண்ணி எப்படிதான் வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி இங்க காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு தண்ணி எப்படிதான் வந்ததுங்கிறாரு. எனக்கு என்ன சாமி. அப்புறம் அது விளக்கத்தை சொல்வாரு. சொல்ல போகும்போது நான் கேட்டேன்னா அவர் சொல்றது ஏதாவது ஒன்று பூர்வப்படியா சொல்றது, நீ சொல்ற அதை சொல்றாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அது எனக்கு சொல்ல அப்படிம்பாரு. நான் எங்க சொல்றது, வாயில வந்து சொல்றேன், அதுக்கப்புறம் தெரியாது. இந்த மாதிரிதான் பார்வதி பஜே அரகரா நமச்சிவானே தெரிஞ்சிட்டு அப்புறம் அவர் அர்த்தம் தெரியாத பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை சொல்வார். இந்த மாதிரி முழுமையும் உண்மையும் உணர்வை இயற்கை எப்படி இயக்குகின்றது அதை நீ தெரிந்துகிறது கோய்ப்பாரு. அவர் கேட்கறதுக்கு திருப்பி பதில் சொல்ல என்ன எப்படின்னு கேட்பாரு. எப்படின்னு சொல்ல கோய்ப்பாரு. எதுக்கு பதில் சொல்றது, இதுதான் உண்மைன்னு சொன்னா எப்படி உண்மைன்னு கேட்பாரு. இது பொய்ன்னு சொன்னா எப்படிதான் பொய் அப்படின்னு கேட்பாரு. ரெண்டுக்கு நான் விளக்க என்ன சொல்றது, இயற்கை நிலைகள் எப்படியோ மாறி இது அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு. இந்த தண்ணி புரிஞ்சவன எப்படா நொங்கா மாறுது, அதோட செத்தனை இது எப்படி விஷயம் மாறுது. அல்வா மாதிரி அறுத்து கொடுக்குறாங்க. 2 பச்சளையை கொடுத்து அல்வா மாதிரி இருக்கு, முதல்ல நொங்கு மாதிரி தெரியுது, அப்புறம் மற்றோட செத்தனை ருசியா இருக்கு, அப்புறம் வேற என்ன பச்சளை காட்டு ரொம்ப ருசியா இருக்கு. இது கொண்டு போன எவ்வளவு அரிசி 2-3 மாசம் வச்சு சாப்பிடும். ஆனா இதை எடுத்து பேருக்கு வச்சுட்டு வேக வச்சு வெறும் தண்ணி, இந்த மிளகா அந்த கத்திரிக்காய் மோர் மிளகாய் இதை போட்டு அந்த தண்ணிக்குள்ள இது ஒரு துண்டை போட்டாச்சுன்னா இந்த காரம் வந்துடும், இந்த சுவை வந்துடும், அதில் உப்பு இருக்குது. 2 தான் கொண்டுட்டு போவோம். அதை எடுத்து நல்லா வடிகட்டி சாப்பிடும். அதுக்குள்ளே இத்தனை வித்தைகளும் காட்டுவார். நான் நினைச்சுக்கிறது வேற ஏதாவது வித்தை வேலை தான் செய்யறாரு போடுக்கு அப்படின்னா. அப்ப அந்த நேரத்தில் இந்த சந்தேகங்கிற குரு காட்டினாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதாவது மேஜிக் வேலை பண்ணி தான் அந்த தண்ணியை கொண்டாடான்ட்டு. அப்புறம் இவருக்கு தெரியாதபடி நான் போய் இதே மாதிரி செய்து பார்ப்பேன். செய்து பார்த்தேன்னா உண்மையா தெரியுது.